அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் சொல்லுங்க, வெளியரங்கமாய் பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, எப்படி ஆயிற்று, எப்படி ஆயிற்று. அப்படி அந்தரங்க ஜெபம், கண்ணீர் உள்ள ஜெபம் இன்று அநேகர் பார்க்கும்படி இந்த அதிசயத்தை நடப்பித்தது என்று எல்லாரும் நம்மை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படும் அந்த வேளை நம்முடைய வாழ்விலே கடந்து வர வேண்டும் என்றால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் அந்தரங்கத்திலே அருமை ஆண்டவரோடு கூட அழுது ஜெபிப்போம். யாக்கோபை போல யாப்போக்கு நதியாண்டிகளே அவர் தனி மனிதனாக இருந்து போராடி ஜெபித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நாள் அவளுக்கு இருந்த நிந்தையை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் கடந்து போனாள். நீண்ட நேரம் கண்ணீர் ஊற்றி ஜெபித்தாள். அந்த ஜெபம் ஜெபித்து விட்டு அடுத்த நிமிடம் அவள் தன்னுடைய துக்கத்தை மாற்றி விட்டாள். பின்பு அந்நாள் துக்கமுகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை ஒருவேளை உங்களுடைய ஜெப வேளைகள் குறைக்கப்பட்டிருக்கும் என்றால் ஜெபிங்க, போராடி ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க, பொருத்தனை செய்து ஜெபிங்க, உபவாசத்தை ஜெபிங்க, கூடுமானவரை முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற முழங்கால் படிட்டு கதறுங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறு வயது முதல் நான் கற்றுக்கொண்ட காரியம், பரிசுத்தவான்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் ஜெபித்துக் கொண்டே தான் இருப்பார். என்னுடைய பிள்ளைகளோடு பேசுவார்கள், உருவாடுவார்கள். மற்ற நேரம் அந்த கட்டில் பக்கத்தில் ஒரு சேர் பக்கத்தில் முழங்கால் போட்டு கையை அங்கே வச்சு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க அந்த பக்கம் ஜெபிட்டு இருப்பாங்க, இவங்க அந்த பக்கம் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஜெபத்தினால் தான் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க இவ்வளவு பெரிய சபையை உருவாக்கி அநேகமாக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று வழி நடத்தி தங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிப்பதற்கான பலனை அந்த ஜெபம் கொடுத்ததால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் நான் விழித்திரு ஜெபம் பண்ண வேண்டும். 36வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்று இயேசு சொன்னார், ஆனால் இன்று அந்த காலம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அதற்கு முன்பு சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. பிற்பாடு அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது மூன்றாவது அந்த தேவாலயம் இருக்கிற இடத்திலே ஒரு பெரிய மசூதி இருக்கிறார். அந்த இடத்திலே இப்பொழுது தேவஜனங்கள் தேவாலயத்தை கட்டும்படி இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான யுத்தம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. இந்த காலகட்டத்திலே நாமும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய யுகத்திலே இந்த தேவாலயம் கட்டப்படும் என்றால் கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்திலே கர்த்தர் வருவார். அந்த தேவாலயத்தில் வீற்றிருப்பார். அவரோடு கூட சேர்ந்து நானும் நீங்களும் இந்த உலகத்திலே 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற நானும் நீங்களும் இனி நடைபெற போகிற பயங்கரமான சம்பவங்கள். இனி அடுத்ததான் உபத்திரவத்தின் காலம் ஆரம்பமாக போகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாக போகிறது. அந்த உபத்திரவத்தின் காலம் ஆரம்பமாக போகிறது. இந்த காலத்திலே நானும் நீங்களும் தப்பி பிழைக்க இப்பொழுதே ஒரு தீர்மானம் செய்வோம். ஜெப வாஞ்சியை இன்னும் பெருக்கிக் கொண்டு ஜெப வேளைகளை புதுப்பித்துக் கொண்டு முழங்காலித்துவம் தொடர்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வேளைகளை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு கர்த்தர் சொன்னாது காத்திருங்கள், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தின் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தாயார் இப்படிப்பட்ட ஒரு லெந்த் காலங்களிலே 40 நாள் குடும்பத்திற்காக, தகப்பனுடைய குடும்பத்திற்காக, தாயாருடைய குடும்பத்திற்காக இந்த வள்ளியூர் தேவாலயம் சொந்தமாக்கப்படும்படி, கேரித் ஆசிரமம் அந்த இடங்கள் சொந்தமாக்கப்படும்படி தங்களை அர்ப்பணித்து உபவாசத்தை ஜெபிக்கும்படி 40 நாள் உபவாசத்தை கர்த்தர் சொன்னார் அறிவித்து அவர்கள் காத்திருந்தார்கள். தனித்து ஜெபித்தார்கள். பகல் முழு ஜெபித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். இரவுதான் ஆகாரம் புசிப்பார்கள், ஒரு நேரம் ஆகாரம் புசிப்பார்கள். 40 நாள் இப்படி அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறது. 22வது நாள் காலை வேளையிலே அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசி, நேரடியாக பேசி, மகளே உடைய ஜெபத்தை நான் கேட்டேன், பதில் கொடுக்க போகிறேன். உடைய குடும்பத்தில் மீதியான எல்லாரையும், நீ பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் எல்லாரையும் சந்திப்பேன். நீ வேண்டிக் கொண்டபடி கணவனுடைய குடும்பத்திலும் எல்லாரும் நான் சந்திப்பேன். அநேகரை தேவனுடைய ஊழியக்காரரை நான் மாற்றுவேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வழி தேவாலயம் சொந்தமாக்கப்படும், கேரித் ஆசிரமம் சொந்தமாக்கப்படும். நீ உன்னுடைய ஜெபத்தை இதோடு முடித்துக்கொள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya Hallelujah. அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர் ஆமென் அற்புதர் 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 அற்புதர்